ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பாதி தான் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, நான் சொன்ன தலைவலி என்னன்னா, நாங்க ஸ்கூலுக்கு போற வழியில ரயில்வே கேட் ஒண்ணு இருக்கு. அன்னைக்கும் பார்த்து ரயில்வே கேட் போட்டுட்டாங்க, ட்ரெயின் வருது சொல்லிட்டு. டைம் 8:55 ஆயிடுச்சு. எக்ஸாமுக்கு 5 நிமிஷம் தான். நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள கரெக்டா 9 ஆகறதுக்கு கொஷின் பேப்பர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க அங்க போயிட்டோம். அந்த தலைவலி எல்லாம் எதுக்குடா வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா, இதுக்காக தான் இவ்ளோ ஸ்ட்ரகிள் நடந்திருக்குன்னு அப்ப புரிஞ்சுக்கிட்டோம். எஸ், எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. என்னோட சிஸ்டர், சென்னை சிஸ்டர், ஜெசி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. அதோட நான் என்ன மார்க் எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் ஆஸ் யூஷுவல்ங்க செகண்ட் கிளாஸ் தான் எடுத்தேன். அப்புறம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, அடுத்து அவார்டு ஃபங்க்ஷன் தான். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சென்னையில வச்சாங்க. ஹிந்தி டைரக்டர் ஒருத்தர் தான் அந்த ப்ரைஸ் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வீட்ல தர்பூசணி வாங்கியிருந்தோம். அதை கட் பண்ணி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு இந்த ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, கிங்ஃபிஷர். ரொம்ப அழகா இருந்தாங்க. இந்த வேப்ப மரம் ரொம்பவும் இந்த மழை டைம்ல வீணா போனதுதான். அதுல இருந்து இந்த மரத்துல இருந்து ஒரு செடி கூட வளரல, மீன்ஸ் ஒரு லீஃப் கூட வளரல. அடுத்தது நம்ம வீட்ல வளர்ற அம்மா வளர்த்த பஜ்ஜி மிளகாய் ரொம்ப சூப்பரா வளர்ந்துட்டு வருது. அதை கட் பண்ணும்போது ஒரு நாள் காமிக்கிறேன். ரோஸும் மல்லியும் பறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அம்மா எப்பயுமே பூக்களை பறிச்சு முடிச்ச உடனே அதுல இருக்கிற அந்த காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா புது லீஃப் வளருன்றதுக்காக. இதுல 2 தக்காளி பழுத்திருந்தாங்க, அதையும் பறிச்சுக்கிட்டாச்சு. மிளகாயும் நல்லா நீட்டா இருந்தது. ஒவ்வொன்றும் நம்மளோட ஹேண்ட் சைஸ் இருந்தது. நம்மளோட உள்ளங்கை நீளம் ஃபுல்லா, ஃபிங்கர்ல இருந்து உள்ளம் கை வரைக்குமே அந்த அளவுக்கு நீளமான காரமான மிளகாய் பறிச்சு எடுத்துக்கிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டுட்டோம். அப்புறம் எங்க வீட்ல எல்லாம் விளைஞ்சதை எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு, எத்தனை பூ பூத்திருக்கு, எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய தோட்டத்துல இருந்து பறிக்கிற சின்ன காய்கறி, கொஞ்சமான காய்கறி இருந்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். அப்புறம் மார்க்கெட்ல போய் மத்தி மீன் வாங்கிட்டு வந்து நிறைய கத்திரிக்காய் போட்டு செஞ்சாங்க. காலையில டிஃபன் முடிச்சாச்சு. ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.